அண்ணே ஒரு டீ ஒன்று போடுங்க. மச்சான் டீ சாப்பிடலாமா? சரி சொல்லு, காலையில நானே டீ குடிக்கல. 2 டீ போடு. வாடா. மச்சான் இவன் துட்டு தானே, நீ கேட்டியா? கேட்டாச்சு கொடுத்துருவான். அப்படிதான் சொல்லுவானுங்க, அப்புறம் இழுத்து அடிப்பானுங்க. நீயே கேளு. ஏய் கரெக்டாக நம்ம கிட்ட துட்டை கொடுத்துடணும் தெரியுதா? இல்லாட்டி நான் ஃபீல்டில் இறங்கிடுவேன். ஜாக்கிரதை. ஹலோ, என்ன மிரட்டுற மாதிரி பேசுறீங்க? ஏய் என்னடா இது? அந்தாலியும் அனௌன்ஸ்மெண்ட் என்கிட்ட பேசுறான். விடுப்பா, நான் பாத்துக்கிறேன். டேய் நீ என் ஃப்ரெண்ட் ஆச்சுப்பா. ஏய் ஒழுங்கா துட்டை கொடு. ஹலோ, பணம் கொடுத்தது அவன், எனக்கு அவனுக்கு தான் பேச்சு. நீ யார் நடுவில் அனௌன்சிமா? என்னது? நான் யாரா? இந்த பாருடா, யாருன்னு கேட்குறான். ஏய் யாரை பார்த்து யாருன்னு கேட்குறா? ஏய் என்னடா இதெல்லாம்? இந்த பாரு, இப்போ என்கிட்ட துட்டை கேளு. இவங்கிட்ட எதிரா பணம்? இவன் அக்கா தரதா சொல்லிருக்கடா. எந்த அக்கா? 2வது அக்கா தரதா பொறுப்பேற்றிருக்கு. ஓஹோ, 2வது அக்காவா? நல்ல ஃபிகர் தான். பணம் கொடுக்க லேட் ஆச்சுன்னா சொல்லு, நான் வேணா உள்ள வந்து டீல் பண்ணிக்கிறேன். ஏய் பொறுக்கி ராஸ்கல். Yes, that's right. Evening 4 p.m. Okay, sir. Good morning, sir. அபி, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். கிருஷ்ணன் எல்லா விஷயமும் என்கிட்ட சொன்னார். உன் சம்பளத்தில் மொத்தமாக 7,000 பிடிச்சிட்டாங்களா? ஏம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை? சரி, இந்த விஷயத்தை ஆதித்யிட்ட பேசினியா? உன் பொசிஷனை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியா? சார், அவங்க ஒன்றும் என்னை கூப்பிட்டு விளக்கம் கேட்கல சார். எனக்கே ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் சொன்னாங்க. அப்படி இருந்தும் நான் பேசி பார்த்தேன், ஆனால் ஒன்றும் எடுப்படலை. என்னம்மா இது? கம்பெனி ஸ்டாஃப் லோன் வாங்குறது, அதை மாசம் மாசம் பிடிக்கிறது, ஒரு மாசம் அப்படி இப்படின்னு இருக்கிறது, இதெல்லாம் சகஜம் தானம்மா. என்ன ஒரு 3,000 ரூபாய் பிடிச்சிருக்கலாம், மொத்தமா 7,000 ரூபாய் பிடிச்சா நீ பட்னியோடைய வேலைக்கு வருவ? இந்த கம்பெனிலேருந்து சம்பளத்தை வாங்கி தான் ஸ்டாஃப் சாப்பிட்றாங்கன்னு அவனுக்கு புரியலையே. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமாக புது சிஸ்டம், புது சாஃப்ட்வேருக்கு மாத்திரம், அதனால பழசையெல்லாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சார். இல்லம்மா, இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு தான். என்ன மனசு இருந்தா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எனக்கு என்னமோ நம்ம ஸ்டாஃப் எல்லாம் பழி வாங்குறாங்களோன்னு தோணுது. நானும் என்னோட குடும்ப நிலைமையை எவ்வளவோ எடுத்து சொன்னேன் சார், ஆனால் எந்த விதத்துலையும் அவர் ஒத்துக்கல. நடந்துக்கிட்ட விதமும் ரொம்ப மோசமாக இருந்தது. அபி சார், நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி, அதனால என்னோட பிரச்சனைகள் எல்லாம் உங்ககிட்ட தயங்காம சொல்லுவேன். ஆனால் புது பாஸ் அப்படி இல்லை. எனக்கு அவர்கிட்ட பிரச்சனைகளை சொல்லவே கூச்சமாக இருந்தது. ஆனால் வேற வழி இல்லாமல் என்னோட குடும்ப நிலைமையை சொன்னேன். ஆனால் அதை அவர் சட்டை பண்ணவே இல்லை. ரொம்ப கோவமாக வேற பேசிட்டாரு. என்னம்மா இது? அவனுக்கு கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லையா? சரிம்மா, இதை பற்றி நான் ஆதித்யாட்ட பேசுகிறேன். இது என்ன இப்படி ஒரு நோட்டீஸ்? எனக்கு புரியல. நம்ம வாங்கின இந்த ஹாரிங்டன் ரோட் ப்ராப்பர்ட்டியில லிட்டிகேஷன் இருக்கான். அந்த ஆளுக்கு தெரியாமலே அந்த லேண்டை நம்மளுக்கு வித்திருக்காங்க. இப்போ அந்த நிலத்துல தனக்கும் உரிமை இருக்குன்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. சோ இப்போ நம்ம அங்க எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்த முடியாத மாதிரி ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காரு. What nonsense is this? How is this possible? ஸ்டே வாங்குற அளவுக்கு போயிருக்காருன்னா நிச்சயமா அந்த ப்ராப்பர்ட்டியில அவருக்கு உரிமை இருக்கணும். No 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 no. இந்த ஹாரிங்டன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் மிஸ்டர் விஸ்வநாதன் தன்னோட ட்ரீம் ப்ராஜெக்டா பண்றதா இருந்தாரு. அதுக்காக தானே ஃபைனான்ஸ் கலஞ்சாரு. இவ்ளோ முக்கியமான ப்ராப்பர்ட்டில வில்லங்கம் இருக்கான்னு பார்க்காம எப்படி இவ்ளோ கேர்லெஸ்ஸா வாங்கிருப்பாரு? சான்ஸே இல்ல. ஜஸ்ட் ஒன் செகண்ட். மிஸ்டர் விஸ்வநாதன், உடனே என் கேபினுக்கு வாங்க. Excuse me, may I come in? வாங்க மிஸ்டர் விஸ்வநாதன். என்ன இது? எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு. இவ்வளவு விலங்கம் இருக்கிற சைட்டை எப்படி நீங்க வாங்குனீங்க? What do you mean? இது பாருங்க முதல்ல. எனக்கே இது நியூஸா இருக்கு.
நான் வாங்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டில எந்த வில்லங்கமும் இல்ல, விசாரிச்சு தான் வாங்கினேன். அப்புறம் எப்படி இது? எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஒரு ஆள் எப்படி ஸ்டே வாங்க துணிவாரு? நிச்சயமா அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும். லுக் மிஸ்டர் விஸ்வநாதன், நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. உடனடியா பேசி முடிச்சு இந்த ஸ்டே ரிலீஸ் பண்ணுங்க. எனக்கு இந்த ஒர்க் நிக்க கூடாது. ஸ்டே கிளியர் பண்ணாம ஒர்க் பண்ண முடியாது மிஸ்டர் ஆதித்யா. அப்படி நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணனும், அது கோர்ட் அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். என்ன சுஜாதா புரியாம பேசுறீங்க? வேலை என்னன்னா எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? ஏகப்பட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். குறிப்பிட்ட டைம்க்குள்ள வேலை முடிக்கலன்னா நம்ம கிளையண்ட்ஸ், நம்ம பேங்க் எல்லாரும் நம்மள போட்டு கொடைவாங்க. கோடிக்கணக்கான பணம் சுஜாதா, விளையாட்டு இல்ல இது. ஐ நோ இட். நம்ம எவ்வளவு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் கோர்ட் எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல ஒர்க்கை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணாம நம்ம ஒர்க் பண்ண முடியாது. அந்த நஷ்டத்தை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மை காட் மிஸ்டர் விஸ்வநாதன், என்ன நீங்க பேசாம நிக்கிறீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எப்படி இந்த மாதிரி ஒரு வில்லங்க வந்ததுன்னே புரியல. ஐ அம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். பட் ஐ அம் டோட்டலி டிசப்பாயிண்டட் மிஸ்டர் விஸ்வநாதன். எங்கேயோ பண்ண சின்ன அலட்சியத்தால என் கம்பெனியோட வேலை நிக்குதுன்னா அது எனக்கு ஒரு பெரிய அவமானம். சென்னை விட மும்பைல சிக்கல்கள் ஜாஸ்தி. அங்க கூட எனக்கு இந்த மாதிரி நடந்தது இல்ல. இட்ஸ் a shame for me. இது பாருங்க, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சீக்கிரம், ரொம்ப சீக்கிரமா இதை சரி பண்ணி ஆகணும். கிரே சார், என்னோட எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் இன்னைக்கு கேன்சல் பண்ணிடு. ஓகே சார். மிஸ்டர் விஸ்வநாதன், மூவ். I need results immediately. You got it? மச்சான் மச்சான், என்ன என்ன மச்சான், எவனோ உன் மேல கை வச்சிட்டானே. ஆள் யார் காட்டு பொழுதுலாம்? அதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னது? யார் சொல்றதா? நம்ம எல்லா ஏரியால ஃப்ரெண்ட் இருக்காங்க. தோ நம்ம நண்பர் தான் பார்த்துட்டு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அதான் ஏரியால இருந்து ஆளுங்களோட வந்திருக்கேன். நீ ஆள் யாருன்னு காட்டு பொழுதுலாம். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். அவன் என்ன அடிச்சான், நான் திருப்பி அவன் அடிச்சேன். அதோட மேட்டர் ஓவர். அனவசியமா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கிளம்புங்க. அப்படி கிடையாது மச்சான், நீ என் மச்சான்னு தெரியாம தான் உன் மேல கை வச்சிருக்கா. புரியுதா? என் மச்சான் மேல கை வச்சா அவன் என்ன ஆவான்னு அவன் காட்டுவானா? நீ யாருன்னு காட்டு. இது பாருங்க, அனாவசியமா பிரச்சனையை நம்மளே கிளறி விட வேணாம். நீங்க கிளம்புங்க, நான் சொல்றேன்ல. என்ன வேணாங்கிறியா நீ? ஆமா, ஒண்ணும் வேணாம். நம்ம பவர் நான் காட்ட வேணாமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. என்னயா இது? ஆமா கிளம்புங்க. சரி, நீ சொல்றேன் தான் மச்சான் கம்முன்னு போறேன். இல்லனா அந்த கீஞ்ச வாயின கலீஜ் பண்றோம் நானு. சரி 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 போங்க. வாடா போலாம். ஏறு. ஏய் ஏய், அவன் அடிச்சது நாங்க தான்டா. என்ன ரெண்டா கிழிச்சிருவியா? யார் மச்சான் அவனுங்க? ஏய், மனோ அடிச்சது நாங்க தான்டா. என்ன ஏரியா விட்டு ஏரியா வந்து கலாய்க்கிறீங்க? என் புள்ளைக்கு ஒண்ணும் தெரியாது. பேசிக்கலாம். ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ரெடியா சீக்கிரம். ரெடியானா என்னையா பண்ற? ரெடி சார். ஐயா நோ 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 நோ, இந்த ஃபைல் கிடையாது. ஹலோ, கிரீன் கலர் ஃபைல்.
கலர் சொன்னா குழப்பம் தான் வரும். விஷயத்த சொல்லுங்க. அதாங்க ஹாரிங்டன் ரோட் ப்ராப்பர்ட்டி உங்க பாஸ் கூட பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்வாரே அந்த ஃபைல் எங்க? அத முதல்லயே சொல்லியிருக்க வேண்டியது தானே. சும்மா பச்சை கலர் ஜிங்கிச்சா மஞ்சள் கலர் ஜிங்கிச்சான்னு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. இதானே அது? இதான். உங்க பாஸ் விஸ்வநாதன் இருக்காரு, சரியான விவரங்கெட்ட மனுஷனா இருக்கான். இந்த ஃபீல்டுல அவரை மாதிரி ஆளுங்களை நான் பார்த்ததே இல்ல. ஸ்டாப் இட் கிரி, ஜஸ்ட் ஸ்டாப் இட். மைண்ட் யுவர் லாங்குவேஜ். உஷா ப்ளீஸ். இப்போ எதுக்கு இப்படி டென்ஷன் பண்ற? இது தேவையா? நீ சொல்றல, அதனால சும்மா இருக்கேன். இல்லனா என்ன பண்ணுவ? சாயந்தரம் வாங்க சொல்றேன். அபி, இந்த ஃபைல்ல சில டாக்குமெண்ட்ஸ்லாம் மிஸ் ஆயிருக்கு, கொஞ்சம் பாருங்க. எல்லாம் அதுல தாங்க இருக்கு. இல்ல இந்த ஃபைல்ல நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், சிஎம்டி அப்ரூவல்ஸ் இதெல்லாம் இருக்கு. அவங்க கேட்ட இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இதுல இல்ல. சோ ப்ளீஸ் தேடுங்க. சர்ச். அப்ப அது டாக்குமெண்ட் செக்ஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்களா? என்னங்க தேடுங்க. சர்ச். ஓகே ஓகே தேடுறேன். ச்சே. எங்க இருக்குது அந்த டாக்குமெண்ட் ஃபைல்? யாருக்கு தெரியும்? அந்த இடியட் கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறோம். ஹலோ அபி, நான் அம்மா பேசுறேம்மா. அம்மா என்னம்மா சொல்லுமா. நீ உடனே கிளம்பி வாம்மா. என்னம்மா என்ன ஆச்சு? ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? சொல்லு. நம்ம மனோகரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னது? போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? என்ன ஆச்சு? எதுக்கு? நம்ம ஆனந்தி கல்யாண சமயத்துல மனோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கினா இல்லையா, அந்த விஷயமா மனோகருக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் சண்டை ஆயிடுச்சு. ரோட்ல வச்சு அடிச்சுக்கிட்டாங்க. நம்ம ஆர்த்தி புருஷன் மனோகருக்கு சப்போர்ட் பண்ணி பேச பெரிய சண்டை ஆயிடுச்சு. ரோட்ல சண்டை நடக்கிறப்போ போலீஸ் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. சரிம்மா, நான் ஸ்டேஷன் போய் என்னன்னு பாக்குறேன். நீ டென்ஷன் ஆகாத என்ன? அபி என்னாச்சு? மனோகரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? ரோட்ல ஏதோ ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணானா, ஏதோ பண பிரச்சனை. அதான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ண போற? என்ன பண்ணணும்? உடனே ஸ்டேஷனுக்கு போகணும், என்னன்னு பார்க்கணும். என்னால என்ன இது ரெண்டு பேரும் அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? இல்ல கிரி, அபிக்கு இப்போ ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. அவங்க தம்பியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். அவங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாகணும். ஆமா கிரி, போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள வந்துடுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்களேன். இப்ப மட்டும் குழைய தெரியுது, கெஞ்சு தெரியுது, மத்த நேரம்லாம் அப்படி மெதப்பா இருக்கீங்க. கிரி ப்ளீஸ். ப்ளீஸ் நீ வாடா போடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா இப்ப என்னடானா கிரி ப்ளீஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படி பேசு. ப்ளீஸ் கிரி, இது பழி வாங்குறதுக்கு நேரம் கிடையாது. என்னோட சொந்த தம்பி ஸ்டேஷன்ல இருக்கான், சின்ன பையன். ப்ளீஸ். சின்ன பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல? வா 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 வா, क्या सीन है? அன்னைக்கு நடன ஒரு பொம்பளை இங்க வந்து நான் அபியோட மாமியார்னு சொல்லி என்ன கலடா பண்ணா. அவளா ஒரு பொம்பளையா? சரியான என்ன என்ன சொல்லுவாங்க, வயலண்ட் லேடி. சின்ன வயசுல உங்க தம்பி ஸ்டேஷன்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஆக லோக்கல் நோட்டேரியஸ் ஃபேமிலி உங்க ஃபேமிலி. ப்ளீஸ் ப்ளீஸ் கிரி, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள வந்துடுறேன். நோ 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 நோ, பாஸ் இப்பதான் வெளியே போயிருக்காரு. திடீர்னு அவர் ஆபீஸ்க்கு வந்து என்கிட்ட நீங்க எங்கன்னு கேட்டா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். கிரி ப்ளீஸ், இப்போ என்ன ஃபைல் தேடணும் அவ்வளவுதானே? அபி இல்லாம கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் தேடுறேன் ஃபைல, அவங்கள அனுப்புடுங்களே. ப்ளீஸ் ப்ளீஸ் கிரி, ஒன்லி 2 ஹவர்ஸ். நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். சாரி ப்ளீஸ் கிரி. அப்போ ஒன்று செய்கிறேன், நான் பாஸ்க்கு ஃபோனை போட்டு உங்களுக்கு பெர்மிஷன் வேணும்னு கேட்கட்டா? கிரி, ஏன் சின்ன விஷயத்தை பெருசு பண்றீங்க? உங்களால பாஸ் கிட்ட பேச முடியாதா? ப்ளீஸ் கிரி ப்ளீஸ். சரி, ஏதோ தாய்க்குள்ள இவ்வளோ தூரம் கேட்குறாங்க. ஷி கேன் கோ, ஷி கேன் ஓன்லி கோ. தேங்க்ஸ். அப்புறம் ஃபைலை நீ தேடு. ஓ தெய்வமே. உனக்கு பணம் தேவைப்படும்ல அபி? இல்ல வேண்டாம், 2 வளையல் இருக்குல்ல, நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே பை. டேக் கேர்.